Hi all, welcome to CAD Education. So in this session நம்ம REVIT Introduction பற்றி பார்க்க போனோம். Basic Introduction. So AutoCADல வந்து நம்ம ஒரு plan create பண்ணுறதுக்கு நம்ம lines வரையணும் வச்சுக்கோங்களேன். So அது just a 2D lines. ஓகேங்களா? So whereas வந்து நம்ம REVITல வந்து நம்ம create பண்ணுற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வந்து will represents a digital model. ஓகேங்களா? So ஒரு plan வரைய நம்ம create பண்ணுறோம்னா line வந்து that itself will create a wall. ஓகேங்களா? So it's a powerful tool used to build a 3D model. ஓகேங்களா? So Rivet is a software developed by Autodesk. So used primarily by architects, structural engineers, and MEP, that is mechanical, electrical, plumbing professionals. So it is not just a drawing tool, so a database. So every line represents a real world object. So what is the difference between Rivet and BIM? So BIM பார்த்தீங்கன்னா it's a building information modeling. So அது ஒரு process and methodology. So whereas Rivet பார்த்தீங்கன்னா it's a software program to implement the process. So BIM வந்து ஒரு concept and Rivet a tool used to run that concept. So BIM பார்த்தீங்கன்னா it's a framework for creating and managing all information about a construction project throughout the entire life cycle from initial to demolitions. So startingலேருந்து ஸோ எண்டுக்கு வந்து ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஒரு பில்டிங்க்கு வந்து தேவைப்படுதோ எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து இந்த இதில் வந்து இட் வில் ஸ்டோர்ஸ். ஓகேங்களா? ஸோ த அவுட்கம் ஆஃப் அ BIM ப்ராசஸ் இஸ் அன் இன்டெலிஜென்ட் டிஜிட்டல் மாடல். ஸோ எவ்ரி எலிமெண்ட் இன் அ BIM ஹோல்ட்ஸ் டேட்டா. ஸோ ஒரு வால் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் 2 lines. இட் நோஸ் திக்னஸ், அப்புறம் அதோட மெட்டீரியல் லேயர்ஸ், காஸ்ட்டு, thermal resistance and manufacture. So எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். So goal, allow architects, structural engineers, MEP professionals and contractors so all together to work in a single coordinate data source, drastically reduce errors and physical clashes on site. So எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் ஒரு கோஆர்டினேஷனோட ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணும் இந்த சாஃப்ட்வேர். ஸோ ஈச் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க ஒர்க்ஸ் வந்து ஷேர் பண்ணி they can share that information. ஓகேங்களா? ஸோ ஒர்க் ஷேரிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ். Rivet பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இஸ் ஃபிசிக் டூல் டு பில்ட் BIM workflow. So it provides a digital drafting table and data entry environment so the designers can build the data-rich 3D models. So Rivet utilizes parametric modeling. அதாவது இப்போ ஒரு height of the wall நீங்கள் 2Dல சேஞ்ச் பண்ணிங்கன்னா Rivet automatically recalculates the change in all 2D floor plans, elevations, அப்புறம் செக்ஷன்ஸு, மெட்டீரியல் ஷெடியூல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சேஞ்ச் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஈச் டைம் நீங்கள் போய் அப்டேட் பண்ணிட்டுருக்க வேண்டாம். பிளானில் பண்ணிங்கன்னா எலிவேஷனில் போய் இல்லை செக்ஷனில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டுருக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இட் எனிவேர், அப்டேட்ஸ் எவ்ரிவேர். ஸோ Rivet is one of the most powerful platform used to generate BIM models. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா BIM dimensions. ஸோ BIM dimension என்னென்னு பார்த்தீங்கன்னா layers of information. ஓகேங்களா? ஸோ லிங்க் டு a digital building model. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் ஒரு பில்டிங் லைஃப் சைக்கிளில் இன்வால்வ் ஆகுதுன்னு. ஓகேங்களா? ஃப்ரம் ஃபிசிக்கல் ஷேப் டு காஸ்ட், டைம் அண்ட் ஃபெசிலிட்டி மெயின்டெனன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3D பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஷேப். ஸோ ஒரு 3 dimension டிஜிட்டல் மாடல் ஓகேங்களா கிரியேட் ஆகுது. ஸோ ஷோஸ் எக்ஸாக்ட்லி ஹவு த பில்டிங் லுக்ஸ் லைக். அதே 4D பார்த்தீங்கன்னா ஷெடியூல். ஸோ டைம். ஸோ லிங்க்ஸ் அ 3D மாடல் டு ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் டைம். ஸோ எப்போ வந்து உங்களுக்கு வந்து பில்டிங் வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆகும்ன்ட்டு லைக் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன ஷெடியூலோ உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 5D. அதாவது 4Dயில் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு விஷுவல்
ரெப்ரஸன்டேஷன் இருக்கும். ஸோ என்னென்ன டைமில் எப்படிலாம் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு ஒரு பில்டிங் அப்படின்ட்டு ஓகேங்களா. ஒரு டைம்லைன் உங்களுக்கு அது இன்ஃபர்மேஷன் மெயின்டைன் பண்ணும். ஒரு 5D பார்த்தீங்கன்னா காஸ்ட், தி பட்ஜெட், ஸோ ஆட்ஸ் ஃபைனான்ஷியல் டேட்டா. ஸோ மாடல் சேஞ்ச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி வந்து இட் வில் ட்ராக் மெட்டீரியல்ஸ், அப்புறம் வந்து லேபர் காஸ்ட்டு, அப்புறம் மெட்டீரியலோட காஸ்ட் எல்லாமே கிவிங் அ ரியல் டைம் எஸ்டிமேட்ஸ். ஸோ ரியல் டைம் எஸ்டிமேட் வந்து அது வந்து மெயின்டைன் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 6D, ஸோ சஸ்டெயினபிலிட்டி, அதாவது க்ரீன் ஃபேக்டர். ஸோ ஒரு பில்டிங் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு அந்த எனர்ஜியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஹீட் சேஞ்சுக்கு அந்த பில்டிங்கில் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை அது வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ என்விரான்மெண்டல் ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி ஓகேங்களா ஒரு பில்டிங் எவ்வளோ வந்து சஸ்டெயின் ஆகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7D, தட் இஸ் ஆப்ரேஷன், ஸோ ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ திஸ் ரெஃபர்ஸ் டு த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் அ பில்டிங். ஸோ திஸ் ஸ்டோர்ஸ் ஆல் மெயின்டெனன்ஸ் மேனுவல்ஸ், அப்புறம் காம்பனண்ட் லைஃப் ஸ்பேன், வாரண்டி இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லாத்தையும் வந்து இது மெயின்டைன் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இதான் வந்து உங்களுக்கு பிம் டைமென்ஷன்ஸ். ஸோ பேசிக் சம்மரி பார்த்தீங்கன்னா 3D ஜியோமெட்ரி லைக் எப்படி ஒரு பில்டிங் இருக்கும்னு விஷுவலாக உங்களுக்கு காமிக்குது. டைம், வென் வில் இட் பி பில்ட், ஸோ டைம்லேயும் உங்களுக்கு ஷுட் எல்லாமே சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5D, இட் இஸ் ஹவு மச் வில் இட் காஸ்ட், ஸோ பட்ஜெட் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சஸ்டெயினபிலிட்டி, ஹவு எனர்ஜி எஃபிஷியன்ட் இஸ் இட் ஓகேங்களா. ஸோ அதான் 6D. அப்புறம் 7D பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ், ஹவு டு ரன் இட் ஃபார் தி நெக்ஸ்ட் கம்மிங் இயர்ஸ். ஸோ ஃபுல் மெயின்டெனன்ஸ் வந்து இந்த 7Dயில் உங்களுக்கு இந்த டேட்டாஸ்லாம் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகும். ஸோ இதுதான் வந்து பிம் டைமென்ஷன்ஸ். ஸோ பேசிக் இன்ட்ரடக்ஷன் வந்து நம்ம ரிவெட் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் ரிவெட்டோட இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.